ஹாய் ஹலோ காய்ஸ் ஹவாய் வால். நம்ம கிராக் கிட்ட கொஞ்சம் கேள்வி நான் கேட்க வேண்டியது இருக்குது. பார்ப்போமா அது தமிழ் சினிமான்னு. இது நீசாவை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸோட ஸ்ட்ரீமாக மாறிக்கிட்டு இருக்கு என்னையே அறியாமல். பாப்பா வா அப்படிதான் இருக்கு. 100 crore club is an unofficial தான். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி படங்கள், தமிழ் 2.0, ஹிந்தி தெலுங்கு, ஹிந்தி தமிழ் ஜெயிலர், தெலுங்கு தமிழ், ஹிந்தி சுல்தான், தமிழ் லியோ சஞ்சு, ஹிந்தி 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 தெலுங்கு, தமிழ் தமிழ், ஹிந்தி 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 தமிழ், கன்னடா, ஹிந்தி 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 தெலுங்கு, ஹிந்தி ஹிந்தி. என்னடா அது? ஏய் எங்கடா டாமி எங்கிற பேர் என்னடா அது? எங்கடா மற்ற லாங்குவேஜில் எங்கடாங்கிற மாரி ஆயிடுச்சு. தங்கல், ஜவான், பத்தான், பஜ்ரங்கி பைஜான், சிக்கர் சூப்பர் ஸ்டார், அனிமல், ஸ்திரீ 2, சாவா ப்ரொப்பகண்டா படம் ரைட்டு, பிகே, கத்தர் 2, சுல்தான், சஞ்சு, பத்மாவத், டைகர்ஸ் இந்த டூம் 3 எல்லாம் ஹிந்தி படங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ராக்கியா ஒரு ராணி 350 crore கிளப் மேலே இருந்தால் நம்ம டாப் லிஸ்ட்டில் இருக்கலாம் போல். 350. கனடா பாருங்கள், கனடா கேஜிஎஃப் சாப்டர் 2, காந்தாரா ரெண்டும் 1000 கோடி, 450 கோடி. தமிழில் பாருங்கள் 2.0, ஜெயிலர், லியோ அண்டு பேர் என்ன, பொன்னியின் செல்வன், விக்ரம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 1 2 3 4 5 6 படங்கள் தான் இருக்குது. 6 ஃபிலிம்ஸ் டாப் இந்தியாவில். தெலுங்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? RRR, கல்கி, சலார், தேவாரா பார்ட் 1, புஷ்பா, சாஹோ. அப்புறம் தமிழ் தெலுங்கு பைலிங்குலாக பண்ணது, தமிழ் ஹிந்தின்னு இப்போ தெலுங்கு ஹிந்தின்னு பண்ணது சாஹோ, தெலுங்கு தமிழ் பைலிங்கில் பண்ணது பாகுபலி இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு இதுதான் மிஸ்ஸிங். அப்போ ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடா தவிர அவர் எந்த படமே வரலையடா ஈஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸில். என்னடா சொல்கிறீங்க? அசாமீஸு ஆவரேஜு, பெங்காலி ஆவரேஜ்லேயே ஒரு அமேசான் உபேஜான்னு ஒரு படம், அது 450 கோடிகிட்ட வந்திருக்கு. மீதி எல்லாமே ஆவரேஜ் ஆஃப் 10 தான் அவரோட ஆவரேஜான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெங்காலி மார்க்கெட்டு. போஜ்புரி ஆவரேஜ் ஆஃப் 14 to 35, 20, ஆவரேஜ் ஆஃப் 22. ஓகே, டீசென்ட் தான். ஆனால் ரீசெண்ட் நம்பர்ஸ் எதுவுமே இல்லையே. ஏதாச்சும் ரீசெண்டாக வச்சு ஒன்று இருக்குது, இந்த பார்த்தீங்களா? ரீசெண்டாக ஆவரேஜ் ஆஃப் 15, 2017 50 வந்துச்சு. ஆனால் மீது எல்லாமே பாருங்கள் ஆவரேஜ் ஆஃப் 10 to 15 ரீசெண்ட் டைம்ஸில் வந்தது. இது ரீசெண்டாக அப்படி ஒன்றுமே இல்லை. இதுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற மாதிரி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை. போஜ்புரி குஜராத்தி ஃபிலிம்ஸு ஒன்றும் பெருசாக இல்லை. 20 crores ஆவரேஜாக தான் காட்டுறான் அவன். ஆனால் சிலதெல்லாம் ரொம்ப பழைய படம். ஜம்குடி, 3 அக்கா, நமக்கெல்லாம் தெரியவே இல்லை. சல் சிவி லயா அப்படின்னு சொல்லிட்டு. குஜராத்தி ஃபிலிம்ஸு கூட ஆவரேஜாக ஒரு 10 இப்படி இருக்குது. பாலிவுட் சொல்லவே வேணாம். கன்னடா பாருங்கள் 100 crores குறைஞ்சபட்சம் வருது. நல்லா கன்சிஸ்டண்ட்டாக நல்லா ஏறி இருக்குது போல். நமக்கு தான் அந்த படம் தெரில, ராபர்ட்லாம் தெரில. KGF 2 தெரியும், கந்தரா தெரியும், KGF 1 தெரியும். விக்ரத்ரா நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் இது. ஜேம்ஸு ஓகே, 777 சார்லி, காட்டேராவா, ராபர்ட், ராஜகுமாரா 75 crores, முங்கரு மாலி. ஓகே, மலையாள படங்கள் ஆவரேஜாக 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ். ஓகே, நல்லா சம்பாரிச்சிருக்கு. எம்பரானே 250 தான் வந்திருக்கு. நல்லா மார்க்ஸ் ஆஃபீஸ் தான் 300-500 வரும்னு நினச்சேன். மஞ்சுபுல் பாய்ஸ் 242, 2018. பா 3 டவினாக இருக்காப்புல டாப் 3ல். த கோட் லைஃப், பிருத்திவிராஜ், ஆவேஷம் 150, புலிமுருகன் 152, பிரேமலு 136, லூசிஃபர் 125, ARM 100, மார்க்கோ 100. மார்க்கோ நல்லா மார்க்கெட் பூமே இருக்குது. அப்போ 100 crore, இதுவும் ஆவரேஜாக 100 crore. எக்ஸ்ட்ராடரியாக பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் 150 crore கூட சொல்லுவேன். கனடாவுக்கு நல்லா பண்ணியிருக்கு. 150 crore தான் ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா அந்தளவுக்கு பண்ணுது. இப்போ நல்லா மார்க்கெட் பொட்டன்ஷியல் ஏறி இருக்குது. 150, 100, இதுவே 250 வந்துடுச்சு. ஹிந்தியோட ஆவரேஜோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெவன்யூ என்னென்னு பார்ப்போமா? ஹிந்திக்கு ஆவரேஜ் ஆஃப் வாட் 1000 பெஞ்ச் மார்க்கு 2000 இருக்குது. 1000, 500, 600 இருக்குது. 1000 தான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். 500 to 2000 1200 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே, அப்போ ஹிந்தியில் ரெசனேட் ஆகுனா பெரிய விஷயம். அதனால் தெலுங்கு மார்க்கெட்டாக தான் ஹிந்தியில் ரெசனேட் ஆகலாம் தான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அவனுக்கு.
புஷ்பாவில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அங்கே ஓடுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் அந்தளவுக்கு ரெசனேட்டே ஆகலை. தெலுங்கு ஃபிலிம்ஸு, தெலுங்கு ஸ்டார்ஸு, இந்த ட்ரிபிள் ஆர் ஆகட்டும், போஸ்ட் பாகுபலி ட்ரிபிள் ஆர், அப்புறம் அதனால வந்து அடுத்த ஆஃப்டர் எஃபெக்ட் நல்லா ரெசனேட் ஆகுது. இப்போ நான் ராஜமௌலி ஸ்டார் ஒருத்தர் ஹிட் ஆனதுன்னா அது வந்து இது மட்டும்தான். அது பேர் என்ன, புஷ்பா, அல்லு அர்ஜுன் தான் தெலுங்கு படமாகவே ஹிட் ஆனது. மலையாளம், மராத்தி ஃபிலிம்ஸ் ஆவரேஜ் ஆஃப் வாட் 50 crores. இப்போ மராத்தி லாங்குவேஜ் முக்கியமான லாங்குவேஜ், அதை நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறதில்ல, அதை நம்ம பார்க்கணும். மராத்தி குட் ஒன், நல்ல ஒரு எக்ஸாம்பிள். 50 நல்ல டீசெண்டானது தான். எல்லாம் ரீசெண்ட்டு தானே, ரீசன் நம்பர்ஸ் தானே. 92, 75, 75, 70. நல்லா ஆவரேஜாக வச்சுருக்காங்க. 100 to 75 தான் இப்போ ஆவரேஜ். உனக்கு நல்லா தான் பண்ணியிருக்கான் அவன். ஓகே. சச்சின் ஏ பில்லியன் ட்ரீம்ஸா, இந்தியன் ட்ரைலிங்குவல் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ். ஓகே. மராத்தி ஒரு நல்ல லாங்குவேஜ், நம்மளால் டாப் இன் பண்ணணும். பஞ்சாப் ஆவரேஜ் ஆஃப் 50 to 75 சொல்லாமா, 50லேருந்து 75 நல்லா வளர்ந்துருக்காப்புல. பஞ்சாபி, தமிழ் நம்ம பாருங்க மோர் தென் 300 crores. நம்ம ஆவரேஜ் பேசிக்கே 300 மினிமம் இருக்கணும். 2.2 ஜெயிலர், லியோ, பொன்னியின் 1, விக்ரம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், பொன்னியின் 2, அமரன், அப்புறமேட்டா கபாலி, வாரிசு. ஸோ நமக்கு ஆவரேஜாகவே 300+ தான் இருக்கணும். 300 600னா என்ன, நமக்கு வந்து ஒரு 400 450 தான் ஆவரேஜ் போல். ஓகே. தெலுங்கு அவன் அப்படியே அவன் 300 மேலே தான். அவனோட ஆவரேஜ்லாம் பாருங்க, ஒரு 4 படம் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்கு. பாகுபலி 2, புஷ்பா 2, ட்ரிபிள் ஆர், கல்கிலாம் நல்லதாங்கச்சு படம், நல்லா என்ஜாய் பண்ணச்சு. ட்ரிபிள் ஆரோட எனக்கு கல்கி ரொம்ப பிடிச்சது, டு பி ஆனஸ்ட். பார்க்க நல்லா இருந்துச்சு, அதை நான் சொல்லியே தருவேன். வேறு என்ன இருக்குது, இதோட ஆவரேஜ்னால் எவ்வளோ சொல்லுவோம் நம்ம, 1000 crores. 300னா 600 தான் இப்போட ஆவரேஜ். சலார் பார்ட் 1 600 தான் வந்துச்சு. பாகுபலி 1 600 கிட்ட வந்துச்சு. தேவாரா 500 to 600 ஆவரேஜாக எடுக்குது நல்ல படம்னா. டியூ டு த ஹிந்தி ஒரு அக்செப்டன்ஸ் ஹிந்தி பாலிவுட் அக்செப்ட் பண்ணால் பாகுபலி 2 ஒரு 1800 கோடி, புஷ்பா 2 ஒரு 1800 கோடி, ட்ரிபிள் ஆர் ஒரு 1300 கோடி அப்படி எடுக்குது. கல்கியும் ஹிந்தி வித் சப்போர்ட் ஆஃப் ஹிந்தி தான் 1000 அடிச்சுது. ஆனால் சலார் அந்தளவுக்கு ஹிந்தியில் ரெசனேட் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த ஹிந்தியில் ஆகலையா, நம்ம ஊரில் ஆகலையா, சலார் எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில. கன்னடா கேஜிஎஃப்லுக்கு எடுத்த டேரக்டர் அடுத்த படம் ஏன் அது ரெசனேட் ஆகலை, வேறு ஏதாவது பிரச்சனையா, அனிமல் லெவலில் ஏன் நின்றுச்சுன்னு தான் எனக்கு தெரியல. உண்மையான ஷாக்கிங்காக இருக்குது, சலார் ஏன் அப்படி நின்றுச்சுன்னு. மேபி பார்ட் 2 வந்தால் கண்டிப்பாக 1800 கூட அப்படி அடிச்சிருமோ. பார்ட் 1 தான் கம்மியாக இருக்கும். தேவாரா பாருங்கள் 500, பாகுபலி தி பிகினிங் அப்பயே வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் ஹிந்தி சினிமா. தேவாரெல்லாம் ஹிந்தியில் எவ்வளோ பெருசாக சப்போர்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல பர்சனலி. சாஹோலாம் செம்ம ஃப்ளாப், அது எல்லா இடத்துலையும் அடி வாங்கின படம். புஷ்பா த ரைஸு ஹிந்தி மார்க்கெட்டு டப்பிங்கில் போஸ்ட் புஷ்பா தான் நமக்கு நல்லா ஹைப் இருந்துச்சு. அனுமன்னு ஒரு படம். ஸோ தெலுங்கு மார்க்கெட்லாம் மஸ்ட்டு போல். தெலுங்கு அண்டு ஹிந்தி, தெலுங்கு அண்ட் தமிழ்லாம் மஸ்ட்டு மார்க்கெட்டு. அப்புறம் மலையாளம் 100. இதை தாண்டி இந்த லீக்கில் வேறு 100 க்ளப்னு வேறு யாருமே இல்லையே கைஸ். பஞ்சாபி 50ல் இருக்காங்க. ஹையஸ்ட்டுன்னு பார்த்தா எவ்வளோ வருது, 100 crores தொட்டிருக்காங்க ஒரு படம். ஜாட் அண்ட் ஜூலியட், நம்ம தலைவன் வாவ், தில்ஜித் தோஷி 100 கூட அடிச்சிருக்கா பெரிய விஷயம் தாங்க. கேரியான் ஜட்டா 3 1000 கூட தொட்டிருக்காங்க பஞ்சாபி படங்களும். இவங்க இன்னும் தொடலை. மராத்தி இன்னும் 100 கூட தொடலை. இம்ரான்லாம் 200 பாருங்கள். மினிமம் பாருங்களேன், டாப் 10ல் மினிமம் 100 கூட அடிச்சிட்டான். இவங்க என்ன இவங்களும் 100 crores தாண்டிட்டாங்க, ப்ரீச் பண்ணிட்டாங்க. கன்னடாவும் ஹிந்தி சொல்லவே வேணாம். குஜராத்தி 50 மார்க் தான் வந்திருக்காங்க. போஜ்புரி இன்னும் 50 வரல. பெங்காலி அவங்களாம் 50 இன்னும் வரல. ஓகே. வேறு அசாமிஸ் இன்னும் டெவலப் ஆகலை. வேறு என்ன மார்க்கெட் தான் இருக்குது. மராத்தி ஓரளவுக்கு பொட்டன்ஷியல் கட்டியிருக்கு மராத்தி. அப்புறம் பஞ்சாபியா, குஜராத்தி கூட அவ்வளோ இல்லை. போஜ்புரி, பெங்காலி, எங்கடா பஞ்சாபி, எங்கடா கீழே இருக்கா. பஞ்சாபி ஓரளவுக்கு நல்லா பொட்டன்ஷியல் இருக்குது. மராத்தி அண்ட் பஞ்சாபி தான் அடுத்தது மெயினாக டார்கெட்டாக அப்ரோச்சபிளாக இருக்கும். நம்ம ஒடியா பெருசாக இல்லை. ஒடியா கிளாசிக் லாங்குவேஜ், ஒடியான்னு ஒன்றும் இல்லை அங்கே. தமிழ்ஸு பார்த்தாச்சு, தெலுங்கு பார்த்தாச்சு, அவ்வளோதான். இப்போ மினிமம் ஹிந்தி இந்தியன் லாங்குவேஜஸ்னு பண்ணோன்னா ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா, அதுக்கு அடுத்தது மராத்தி, பஞ்சாபி. குறைஞ்சது 7 லாங்குவேஜ் போகணும்.
8ன்னு இன்னொன்று ஆட் பண்ணோன்னா என்னவா இருக்கலாம்? மலையாளம் மினிமம் 100% இருக்குது, இன்னும் மினிமமே 100 அடிக்கல. மலையாளம் கிட்ட தான் கன்னடா. ஸோ ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா ஃபிலிம்ஸ். கன்னடா 5, மினிமம் 5 இந்தியன் லாங்குவேஜஸ்ஸு. தாண்டி போகணுன்னா கண்டிப்பாக மராத்தி. வேறு யார் அடுத்தது? தேர்டு பிக்கஸ்ட் ஒன் யார்? உங்க ஒரு 20 பொட்டென்ஷியல் காட்டுறாங்க. ஹையஸ்ட் பொட்டென்ஷியலே பெங்காலி 20 தான். போஜ்புரி உங்க ஒரு 20 காட்டுறான். ஒரு 10 to ஓகே ஹையஸ்ட் 20 காட்டுறாங்கன்னா இங்கே ஒரு 30 காட்டுறாங்க. ஆனால் அதிகமான படங்கள் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். 10 கூட மினிமம் வரலன்னா என்ன அர்த்தம்? குஜராத்தி தப்பித்தவரை ஒரு படம் 2019 இவ்வளோ நாளாக ஓடி இருக்கு. ஏன் மற்ற இடத்துல எங்கேயுமே ஓடலை? ஆனால் 20 காட்டுறான், பொட்டென்ஷியலாக 20 காட்டுறான். ஸோ குஜராத் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பொட்டென்ஷியலாகவே 30 காட்டுறான். அதெல்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் வந்தது. இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்னால் 15 தான் காட்டுறான் பொட்டென்ஷியலு. பெங்காலி 20 காட்டுறாங்க பொட்டென்ஷியல் ரீசெண்ட் டைம்ஸ்லேயே. 17-20 காட்டுறாங்க. ஸோ பெங்காலி, குஜராத்தி ஆப்ஷன் இருக்குது. ஹிந்தி பார்த்தாச்சு. கன்னடா, மலையாளம், மராத்திலாம் கன்ஃபார்ம்டு. ஒடியா இல்லவே இல்லை, படமே இல்லை. பஞ்சாபி அதான் மராத்தியன் பஞ்சாபி ஆர் இன்ஃபாஸ்லாட் அடுத்த பிக்கஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்னால் அவங்க தான். தமிழ், தெலுங்கு இவ்வளோ தான் இருக்குது. அப்போ யாருமே இல்லை நமக்கு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இது 12மே முக்கியமானது தான். எல்லா லாங்குவேஜும் நம்ம இம்போர்ட் பண்ணோம், இன்க்ளூசிவாக பண்ணணும் தான். காட் இவ்வளோ பெரிய ஒரு இது இருக்குது அதுலேயே. டிக்கெட் க்ரோயிங் பொட்டென்ஷியல்லாம் என்னென்னு பார்க்கணும் நம்ம. Only native potential can give us market that can be tapped into. Hindi, Telugu, Tamil, Kannada, Malayalam, Marathi, Punjabi. இங்கே ஃபுல்லாக ஹிந்தி தான் இருக்குது. அதுதான் மராத்தி எவ்வளோ பெருசாக நமக்கு தெரியல. ஓகே, ஹோம் டு 700 years. அதிகமாக இந்தியாவில் பேசக்கூடிய லாங்குவேஜஸ் பர்சன்டேஜஸாக பார்த்தோன்னா ஹிந்தி 40%, இங்கிலீஷ் 10%. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தென் ஹிந்தி. ஓகே, செகண்ட் ஸ்பீக்கர்ஸ் இந்தியாவில் ஹிந்திக்கு அடுத்தது இங்கிலீஷ் தான் செகண்டாக. தேர்டு இங்கிலீஷ். தேர்ட் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜஸ்ன்னு எடுத்தோன்னா ஹிந்தி, பெங்காலி, மராத்தி, தெலுங்கு, தமிழ், குஜராத்தி, உருது, கன்னடா, ஒடியா, மலையாளம், பஞ்சாபி, அசாமீஸ், அப்புறம் மைத்திலி, அப்புறம் இங்கிலீஷ். லிஸ்ட்டுன்னு எடுத்து பார்த்தாலே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 தான் இருக்குது. 14ல் ஒன்று இங்கிலீஷ் எடுத்துட்டிங்கன்னா 13. இங்கிலீஷ் இருக்குன்னு அவசியம் பட் சொல்கிறேன், இங்கிலீஷ் ஆடியன்ஸும் முக்கியம் நமக்கு. ஓகே, இந்த லிஸ்ட்டு எடுத்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தோன்னா 2.5 லட்சம் பேர் தான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. 26% நேட்டிவாக ஹிந்தி பேசக்கூடியவர்கள் 26% தான். ஆனால் 40% டோட்டல் பர்சன்டேஜ்னால் இப்போ எங்கே வந்திருக்காங்க பாருங்க. 26லேருந்து ஒரு 36 ஒரு 15% அவுட் சைட்லேருந்து வந்திருக்கு. ஹிந்திக்கு அடுத்தது பெங்காலி அவ்வளோ மக்கள் இருக்காங்க. பார்க்குறாங்களான்னு தான் தெரியல. பெங்காலி மார்க்கெட்டிங் அவ்வளோ கம்மியாக இருக்குன்னு தெரியல எனக்கு. மராத்தி, தெலுங்கு, தமிழ், குஜராத்தி, உருது, கன்னடா, ஒடியா, மலையாளம், பஞ்சாபி, அசாமீஸ், மைத்திலி, இங்கிலீஷ். ஓகே, இப்போ ஹிந்தி, பெங்காலி, மராத்திலாம் சீல் ஆகுது. இப்போ நம்ம மராத்தியன் பஞ்சாபி சொன்னோம். இப்போ அடுத்த பிக்கஸ்ட் பாப்புலேஷன்ஸ் இருக்குன்னா ஹிந்தி, டெஃபினெட்லி பெங்காலி, மராத்தி, பஞ்சாபி தான் வரணும். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடாக்கு அடுத்தது வர வேண்டியதுன்னா பெங்காலி, மராத்தி, பஞ்சாபி கண்டிப்பாக வேணும் நமக்கு. குஜராத்தி மக்களும் இருக்காங்க. குஜராத்தி மொழி ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. அங்கே இருக்க பாலிட்டிக்ஸ் என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது. பெங்காலி, மராத்தி, தெலுங்கு, தமிழ், குஜராத்தி, உருது பாருங்க 4.19%. உருது லாங்குவேஜ் டைவர்சிஃபைடாக இருக்கா? எங்கே உருது இருக்குன்னு தெரியல. உருதுவும் முக்கியமான லாங்குவேஜாக இருக்குது. அரபிக்குக்கும் உருதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க எனக்கு. அரபிக்கும் உருதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஐ மீன் எந்த அளவுக்கு டிஸ்டிங்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது எப்படி ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணதா என்ன கதை அப்படின்னு தெரியல எனக்கு. கன்னடா, ஒடியா, மலையாளம், பஞ்சாபி, அசாமீஸ், மைத்திலி, இங்கிலீஷ் குறைஞ்சபட்சம் பண்ணா எஸ்எட். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம், அப்புறம் கன்னடா 5, அப்புறம் 6 பெங்காலி, 7 மராத்தி,
8 பஞ்சாபி, 9 குஜராத்தி, 10 வந்து உருது, 6 வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ். 10 to 12 ரிலீஸ் கன்ஃபார்மாக நமக்கு வேணும். வேறு நான் பார்த்த மாதிரி ஞாபகம், பெங்காலி கூட ஸ்பீக்கர்ஸ் அதிகமாக இருக்கு, ஆனால் கலெக்ஷன் இல்லை, பாக்ஸ் ஆஃபீஸ் பொட்டென்ஷியல் இல்லை. பெங்காலி அண்ட் மராத்தி தான், மராத்தி அண்டு பஞ்சாபி தான் பொட்டென்ஷியல், பாக்ஸ் ஆஃபீஸ் பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ நம்ம அதுதான் ப்ரிஃபர் பண்ணணும். மராத்திக்கு ஓரளவுக்கு வந்துருக்காங்க, பஞ்சாபி 100 crores டச் பண்ணியிருக்காங்க, 2 படம் தொட்டிருக்கு. மராத்தி, பஞ்சாபி, பெங்காலிலாம் எனக்கு கன்சிஸ்டன்சி வரலை. இப்படிலாம் போகணும், அங்கெல்லாம் டேப்பின் பண்ணணும், அந்த ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். நம்ம பெங்காலி ஒரு 20-15 crores வச்சுப்போமே. மராத்தி, தெலுங்கு, தமிழ், குஜராத்தி எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. ரீசன்ட் டைம்ஸ் குஜராத்தி நல்ல மார்க்கெட் தான், ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது, ஒரு 15 to 20 crores இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக குஜராத்தி நாங்கள் ஓடலை, ஹிந்தி படங்கள் தான் ஓடுது. அப்போ குஜராத்தில் டைட் அப் பண்ணி எங்கள் நம்ம பாட்டு விட்டுருக்கோமா, இல்லை நம்ம டப் பண்ணியிருக்கோமா? அப்போ அதெல்லாம் ஹிந்தி படம் தான் ஓடிட்டு இருக்கு, ஹிந்தியே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க போல். மராத்தி, பஞ்சாபி, குஜராத்தி எல்லாருமே அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உருது, அசாமீஸ், மைத்திலி அண்ட் இங்கிலீஷ். அசாமீஸ், மைத்திலி 1%, 15 lakhs, 13 lakhs. இங்கிலீஷ் கம்மி. ஓகே, செகண்ட் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ்க்கு அடுத்தது, ஹிந்திக்கு அடுத்தது இங்கிலீஷு, அப்புறம் கன்னடா, அப்புறம் மராத்தி, அப்புறம் தெலுங்கு, அப்புறம் உருது, அப்புறம் பெங்காலி, அப்புறம் அசாமீஸ், இதுக்கு அப்புறமேட்டா தான் தமிழ். செகண்ட் லாங்குவேஜாக நம்ம தமிழ் பேசுகிறது ரொம்ப ரேர் தான் போல். ஸோ வி ஆர் ப்ரைமர்லி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பேஸ்டு பீப்புள். ஓகே, செகண்ட் லாங்குவேஜாக தமிழ் ஆப் பண்ணுற அளவுக்கு அதுக்கு என்ன டிமாண்டே இல்லாமல் இருக்குது. தெலுங்கு கூட செகண்ட் லாங்குவேஜாக 11 லட்சம் பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். கன்னடா நிறைய பேர் கற்றுக்குறாங்க போகிற செகண்ட் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ், இவ்வளோ பேர் 14. அடுத்தது இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. 83, யோசிச்சு பாருங்கள், 83 lakh பீப்புள். அண்ட் தேர்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் டாப்ஸ், இங்கே ஒரு 83 lakh, இங்கே ஒரு 45 lakh. டோட்டல் ஃபிகர்ஸாக எடுத்து பார்த்தோன்னா ஹிந்திக்கு அடுத்தது இங்கிலீஷ் தான் ஸ்பீக்கர்ஸ் அதிகம், டோட்டல் ஃபிகர்ஸ் பார்க்குறப்ப. இதுதான் ஒரு கன்க்ளூசிவான ஒரு கான்க்ரீட்டான விஷயம். 4 crore, சாரி தப்பாக ஒரு நம்பர் சொல்லிட்டு இருக்கேன் நான். 48 crores ஹிந்தினா 12 crore வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசக்கூடியவர்கள், 10 crores பெங்காலி, அப்புறம் 9 crore வந்து மராத்தி, 9 crore தெலுங்கு, 7 கோடி தமிழர்கள், 7 கோடி, 7 crore, 6 crore உருது. காம்ப்ரிஹென்சிவாக இதுதான். இப்போ இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், ஓகே, உருது, குஜராத், 5 crore கன்னடா, 4 crore ஒடியா, 3 crore பஞ்சாபி, 3 crore மலையாளம், அசாமீஸ் ஒரு 2 crore. மைதிலி ரொம்ப லிமிட்டடான பீப்புள் தான் தெரியுது, நான் மைத்திலி பேசக்கூடியவர்கள். பட் ஆனால் இன்க்ளூசிவ் இருக்கணும். சென்சஸ் 2011 படியே 2022 என்ன கதைன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் பாருங்கள், நம்ம ஒரு ஹாலிவுட் படம் வருதுன்னா நம்ம ஊரில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்னு போட்டுருவாங்க, மலையாளம் போட்டுருவாங்க. 6 லாங்குவேஜ் குறைஞ்சபட்சம் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்தியன் ரிலீஸ்க்கு. நல்லா அழகாக டாப்பின் பண்ணுறான், பியூட்டிஃபுல்லான மார்க்கெட்ஸை. நம்ம இந்தியன் படம் அப்படி போட முடியுதா? நம்மளால இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் டப் பண்ணி விட்றோமா நம்ம? ஹே வாட் ஆர் யூ டூயிங் மேன், வெரி ராங், அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளே கழிச்சு நம்மளே சிரிச்சிட்டு வர இருக்கோம். எஸ்டிமேட்டடா சென்சஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, சேம் நம்பர்ஸ் எவ்ரிவேர் இஸ் சேம். இந்த ஸ்ட்ரீமை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாரையும் யூனிவர்சிட்டியில் சந்திக்கிறேன். உங்களுக்கு நான் பண்ணுறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் செஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் இட், as simple as that. உங்களை யூனிவர்சிட்டியில் சந்திக்கிறேன். Until then, bye bye, see you all. Peace out.